சாஸ் எதுவுமே ஊற்றாமல் எக் ரைஸ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. பேச்சுலர் வந்து நம்ம டேஸ்ட்டாக சாப்பிடணும், அதே டைமில் சமைக்க ரொம்ப நேரம் எடுத்துக்கிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். வரப்புக்கு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வடைச்சட்டி காயவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு அடிபிடிக்காமல் வரும். எண்ணெய் காயவும் சீரகம் போட்டுக்கலாம். சீரகமும் நமக்கு நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உரப்புக்கு வந்து நம்ம வேற எந்த மசாலா பொடியும் போட மாட்டோம், பச்சை மிளகாய் மட்டும்தான். நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஏதாவது சேர்க்க போறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் எதுவுமே வந்து சேர்த்துக்கல, இதுவே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ கருவேப்பிலை மல்லிச்செடி போட்டுக்கலாம். நம்ம போட்ட மூணுமே வந்து நமக்கு நல்லா வந்து வதங்கி வரணும். வெங்காயம் நரிச்சுன்னு இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது, அதனால நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவு நமக்கு வதங்கி வரவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்க உப்பு போட்டுக்கலாம். தக்காளியும் நமக்கு நல்லா வதங்கி வரணும். நம்ம சேர்த்த எல்லாமே வந்து இந்த அளவு வதங்கி வரவும் இப்போ 2 முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். எக் ரைஸ்க்கு வந்து முட்டை வந்து கூட கொஞ்சம் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன், அதுக்கே வந்து 2 முட்டை ஊற்றிருக்கேன். இப்போ முட்டைக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். இனி ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வந்து கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் வரும். இல்லைனா உங்களுக்கு டக்குன்னு வந்து முட்டை போட்ட உடனே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள், நமக்கு சட்டியோட ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்து முட்டை வந்து பாதி அளவு வெந்து வரவும் சோறு போட்டுக்கலாம். நான் ஒரு 2.5 கரண்டி வந்து சோறு போட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன், நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கணுனாலும் எடுத்துக்கோங்க. முட்டை பாதி வதங்கவும் நம்ம சோறு போடுறனால முட்டை நமக்கு எல்லா இடத்துலையும் இருக்கும், அதனால வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டையை ஃபுல்லாக வதக்கிட்டு சோறு போடுறத விட இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான வந்து எக் ரைஸ் வந்து ரெடி. ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சமைச்சிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய்.